நிகழ்ச்சிக்கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் கனேடிய சமுதாயத்திலும் பரவலாக பேசப்படுகின்ற சூசைடலுக்கான காரணங்கள் என்பவற்றை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவதற்கு எழில் சுப்பிரமணியம் அவர்கள் கனேடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷனிலிருந்து இங்கு எங்களுடன் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார். வணக்கம் எழில் சுப்பிரமணியம். வணக்கம். எழில் சுப்பிரமணியம் கனேடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷனில் ஒரு கேஸ் மேனேஜராக, ஆனால் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ப்ரோக்ராம் ஹாஸ்பிட்டல் டு ஹோம் என்று சொல்லப்படுகின்ற ப்ரோக்ராமில் சென்டினரி ஹாஸ்பிட்டல் கூடாக அந்த ப்ரோக்ராமை அவர் நடத்தி வருகின்றார். ஸோ எழில், நீங்கள் அந்த உங்களோட ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் அந்த ப்ரோக்ராமை பற்றி எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் இங்கே வேலை செய்கிற இடம் கனேடியன் மென்டல் ஹெல்த் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். இது சென்டினரி ஹாஸ்பிட்டல், அதை இப்பொழுது எஸ்எஸ்என் என்று கூறுவார்கள். அதிலே ஹாஸ்பிட்டல் டு ஹோம் ப்ரோக்ராம். இது முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு ப்ரோக்ராம். ஏனென்றால் இது மனநிலை, அதாவது சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டோட இணைந்து பணிபுரிய ஒரு சேவை. இதில் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுகிறவர்களுக்கு உடனடியான உதவியை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு பிரிவு. அதாவது ஹாஸ்பிட்டலில் முதல்ல பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவங்களுக்கு ரெஃபரல் போயிருக்கும். அவங்களுக்கு கேஸ் மேனேஜ்மெண்ட்டோ அதை அடுத்த உதவிகளோ தேவைறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருப்பு இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டர், நர்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர் 3 பேருமாக சேர்ந்து ஒரு டிஸ்சார்ஜ் பிளான் ரெடி பண்ணுவோம். அதில் அவங்க வெளியே போகும்போது ஒரு திரும்ப ரிலாப்ஸ், இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் ரிலாப்ஸ், அது திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் அவர்களுடைய நிலைமையை தக்க வைத்து கொண்டு சமூகத்திலே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு தக்கான ஒரு உதவி. அதாவது டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவர்கள் தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களை மேலும் அவர்களுக்கு கவனிப்பது, அதாவது அவர்கள் சரியாக மருந்தை சாப்பிடுகிறார்களா, இல்லை டாக்டரை பார்க்க, இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது தான் எங்களுடைய இந்த ஹாஸ்பிட்டல் ப்ரோக்ராமுடைய முக்கிய பங்கு. ஸோ இதிலிருந்து இது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான். ஒரு 3 மந்த்ஸ்க்கு இருப்பாங்க. அந்த வித்தின் 3 மந்த்ஸில் நாங்கள் அவங்களுக்கு தேவையான, இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக உடனே ஓடிஎஸ்பியோ இல்லை ஓடபிள்யூலையோ கனெக்ட் பண்ணிவிடுவோம். இல்லை வீடு தேவையா, வீட்டுக்கு இப்போ வெயிட்டிங் பீரியட் அதிகம். ஆனால் ஷெல்டரோ இல்லை குரூப் ஹோம் ஆர் ஷேரிங் ரூம், ஸோ இது மாதிரியான இடங்களை அவங்கள இது பண்ணிவிடும். ஏன்னா ஒரு நிரந்தரமாக ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரவரியான ஒரு ஹவுசிங் யூனிட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது. அடுத்தது அவங்களுக்கு இப்போ குடும்பம் டாக்டர் இல்லைன்னா அவங்கள அதை ஏற்படுத்தி அவங்களுக்கு இணைக்கிறது. அதுக்கு தெரப்பி செஷனோ இல்லை சைக்காட்ரிஸ்டோ தேவைப்படுவாங்கன்னா அவங்களுக்கு அது தேவையான உதவிகளையும் அந்த திட்டங்களையும் அவங்கள வகுத்து அதனோட இணைக்கிறது தான் இதனுடைய முக்கிய பணி. அதனால தான் இது ஹாஸ்பிட்டல் டு ஹோம் ப்ரோக்ராம். நான் சென்டினரி ஹாஸ்பிட்டல் எனக்கு பேஸ், அங்கே இருந்து தான் நான் அதை செய்கிறோம். இது 12 வீக்ஸ் ப்ரோக்ராம். அதாவது 3 மாதம் நான் வச்சுருப்பேன். மீதி அவங்கள சென்ட்ரல் அக்சஸ் பாயிண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி அதுக்கு தேவையான கேஸ் மேனேஜ்மெண்ட்டோ அதுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இணைப்பு. முக்கியமாக நான் இங்கே வேலை செய்கிற இடம் நிறைய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகமான ரெஃபரல், அது அவங்களுக்கான உதவியில் தான் அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறேன். அதுதான் என்னுடைய இங்கே நான் செய்கிற பணி. ஸோ எழில் சுப்பிரமணியம் இந்தியா நாட்டில் நீங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்கர் டிகிரியை முடித்த பிறகு அங்கு ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் வேலை செய்திருக்கிறீங்க. என்னென்ன இடங்களில் உங்களுக்கு அந்த என்னென்ன ஃபீல்டில் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது? இந்த சமூக சேவையில் இது மெடிக்கல் சோஷியாலஜி பேக்ரவுண்ட் என்னோடது. அதில் ஹாஸ்பிட்டல் அங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் அங்கே வேரியஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது மகப்பேறு மருத்துவமனையிலேருந்து, ஏன்னா அதில் எல்லாமே குழந்தை பேர் மற்றும் தாய் நலம், அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதில் இருக்கும். அப்படிங்கிறவங்க வேறு டிபார்ட்மெண்ட், குழந்தைகள் நலம் அது இருதய பிரிவு. அடுத்தது எய்ட்ஸ் அண்ட் எஸ்டிடி கம்யூனிகேஷன், சோஷியல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இதில் பப்ளிக் எஜுகேஷன், ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு முகாம், அந்த இதில் ஏரியாவில் நான் வேலை செஞ்சேன். பட் இங்கே வந்த பிறகு, கனடா வந்த பிறகு நியூ செட்டில்மெண்ட் ஒர்க்கர் ஏரியா, எய்ட்ஸ் அண்ட் ஹெச்ஐவி
ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம், நியூ கமர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து நியூ கமருக்கு ஒரு தமிழில் கூட ஒரு கைட், கனடாவில் 21 வழிகள் அலோன் இன் கனடா ஒரு ப்ராஜெக்ட், அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுன்னா தான். அது வந்து செட்டில்மெண்ட் செக்டாரில் இருக்கும்போது ட்ரான்ஸ்லேட் பண்ண, ஆங்கிலத்தில் இருந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது. இதுவே அப்புறம் நான் யூஎஸில் ஸ்டேட்ஸில் வேலை செய்யும்போது அடல்ட்ஸ் கிட்ஸ் அந்த நான் மெடிக்கல் மாடலில் அவங்களோட வேலை செஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் மோர் தென் 16 இயர் மென்டல் ஹெல்த் ஏரியாவில் சைக்காட்ரி, ஸோ டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் இங்கே இருக்கிற என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய அனுபவங்கள் கொண்டுள்ள எழில். இன்னொரு ஸ்பெஷல் வந்து நீங்கள் தமிழிலே கூட கதைச்சு சேவைகளை கொடுக்கிறீர்கள், ஆங்கிலத்தில் மட்டுமின்றி தமிழிலும் கூட. ஸோ லாட் ஆஃப் சவுத் ஏஷியன் பீப்புள் கிளைண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கிறது. ஸோ நீங்கள் அப்படி அந்த சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியில் கூட இன்வால்வ் ஆகிருக்கிறபடினா எங்களோட கனேடியன் தமிழ் கம்யூனிட்டியில் வந்து தற்கொலை பற்றிய எண்ணம் என்ன, பரவலான எண்ணம் என்ன? இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தமிழ் கம்யூனிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் என்னுடைய அனுபவம் இருக்குது. அது ஆரம்பத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தற்கொலைன்றது வந்து எந்த ஏஜ், ஒரு ஆண்கள் தான் பெண்கள் தான் பண்ணிக்கிறாங்கன்னு இல்லை, முதியவர்கள்லேருந்து சிறியவர்கள். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் சூசைடல் வந்து ரேஷியோ இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது. அதுவே வந்து ஒரு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் அதிகமாக தற்கொலை எண்ணத்துலன்னு தற்கொலை செஞ்சுன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இருந்த வேலை வேறு. ஏன்னா ஊரில் இருந்து அப்போ வந்து போர் சூழலால் இங்கே வந்தாங்க. இங்கே தனிமை அவங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது. அவங்களுடைய தே ஸ்டார்ட் டு ஃபீல் தே லாஸ்ட் அ டிக்னிட்டி. அப்போ அது மாதிரி இருந்துக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த தற்கொலை இப்போ பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஆனால் சிறியவர்களிடம், அந்த இளைஞர்களிடம் அதிகமாக அந்த தற்கொலை எண்ணங்களும் தற்கொலை முயற்சிகளும் அதிகமாக இருக்கிறது. இப்போ அதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஸோ பரவலாக நீங்கள் சொன்னீங்கள் ஆண் பெண் என்று இல்லை, வயதுகளும் ஒரு காரணம் இல்லை. தற்கொலை வந்து எல்லா வயதினரையும், எல்லா இனத்தவர்களையும், எல்லா பெண் ஆண் என்று எல்லாரையும் அது தாக்குகிறதுன்னு சொல்லி என்ன விதம் சிறியவர் பெரியவர் பாகுபாடு இல்லாமல் அது ஒரு பரவலாக பொதுவாக இருக்கிற ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த தற்கொலைக்கான காரணங்கள் என்ன? தற்கொலைக்கு இந்த காரணம் தான் சொல்ல முடியாது. ஏன்னா காரணங்கள் பலவாறு இருக்கணும். இப்போ மென்டல் ஹெல்த் வந்து ஒரு காரணமாக இருக்கிறதா? மனநிலை சம்பந்தம் ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ இதை வந்து ஏன்னா அவங்களுக்கு முடிவு எடுக்க முடியாமல், அதாவது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தற்கொலை ரேஷியோ வந்து அதிகம். ஸோ சாதாரணமாக மற்றவர்களை விட மென்டல் ஹெல்த் இருக்கிறவர்களுக்கு அதாவது பார்ட் ஆஃப் த சிம்டம் என்று சொல்லலாம், அது வந்து அதிகம். ஸோ மென்டல் ஹெல்த்னு சொல்கிறத மென்டல் இல்னஸ்ன்னு சொன்னார் இன்னும் பொருத்தமாக இருக்கும். மென்டல் இல்னா மனநலம், மனநோய், மனநோய்க்கு உள்ளானவர்களுடைய இது வந்து தற்கொலை இது வந்து ரேஷியோ அதிகம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி மனசால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் அவங்க வந்து தன்னை மேலும் அந்த சூசைடல் ஐடியேஷன் பிளான் சொல்லுவாங்கள்ல, அந்த ரேஷியோவில் இருக்கிறவங்க வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்கக்கிட்ட அதிகம். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். சரி, எல்லாருக்குமே இருக்குது. பட் இந்த எக்ஸிக்யூஷன், அந்த பிளானிங் இருக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ வேறு என்னென்ன காரணங்கள் உள்ளவர்கள் தற்கொலை செய்கிறார்கள், தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள்? தற்கொலைக்கு வந்து ஒரு என்ன காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிறு பிள்ளை எடுத்திங்கன்னா, ஸ்கூலில் புல்லிங் இருக்கும். சிலருக்கு வந்து அந்த படிப்பில் வந்து அங்கே அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கோ அங்கே இருக்கிற வேறு எதுமான சூழ்நிலையோ அவங்களுக்கு பிடிக்காது. இல்லை வீட்டில் வரக்குள்ள அவங்களுக்கு வந்து ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப், அப்படி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு வரும். இப்போ இந்த மிடில் ஏஜோ இல்லை வேலை போகிற இளைஞர்களை பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து போதையில் அடிமையாக இருக்கலாம், ட்ரக் இஷ்யூவாக இருக்கலாம். அடுத்தது வேலை இல்லை, பணம் சம்பாதிக்க முடியல. இப்போ எனக்கு ஒரு பையன் வந்து எனக்கு லவ்வரே கிடைக்க மாட்டான்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணோம். ஸோ இதுதான் பர்டிகுலராக ஒரு காரணம் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுற மனநிலைமையை வைத்து தான் அவர்கள் அதை இது வேர்த் இல்லை, என்னால் ஹேண்டில் பண்ண இல்லாது, அதை விட நான் என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ற ஒரு கட்டத்துக்கு போகிறாரு. ஆமாம், நான் இதை வந்து ஒரு முக்கியமாக குறிப்பிட வேண்டும் சொல்லுவேன்னா, இந்த கடந்த காலத்தில் அது குறிப்பாக வந்து இந்த தமிழ் சமுதாயத்தின்னு பார்க்கக்குள்ள ஒரு காலத்தில் இந்த ஜெனரேஷன், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் இங்கே வந்து அவங்கள போர் காலகட்டத்தில் இங்கே வந்தாங்க. அவங்க உயிரை மட்டும்தான் எடுத்துன்னு வந்தாங்க, வெங்கிறது ஒரு பொருளை கூட எடுத்துன்னு வர முடியல. அவ்வளோ தைரியமானவங்க இங்கே வந்து அவர்களுடைய பிள்ளைகள் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சிறிய காரணத்துக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று போது அவர்களுடைய நிலைமை எண்ணிப்பார்கள்.
இது வந்து நல்ல ஒரு கருத்தை நீங்கள் வெளியால் கொண்டு வந்து சொல்கிறீங்க. அதாவது உயிரை மாத்திரம் இங்கே கொண்டு சர்வைவ் பண்ணி இந்த கம்யூனிட்டியில் பில்டப் பண்ணி இருக்கிறவர்கள் ஆனால் அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக தற்கொலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் வந்து நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் இவர்களுக்கு வந்து அந்த தைரியமான மனநிலை ஏன் வரவில்லை? இவர்கள் வளர்ந்த சூழ்நிலையை, இல்லை இதை வந்து அவர்களை குற்றம் கூறுவதா இல்லை பெற்றோர்களை குற்றம் கூறுவதா என்று ஒன்று விளங்கவில்லை. ஸோ சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து புலம்பெயர்ந்து வந்து எங்களோட ரூட்ஸை இங்கே நாங்கள் வைத்து மிகவும் சிறப்பாக முன்னேறி மிகவும் சிறப்பாக. அதாவது நீங்கள் வந்து இலங்கை தமிழர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இன்றைக்கு வந்து படிப்பு, கல்வி, அரசியல் எல்லாமே அவர்கள் வந்து இப்போது நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அளவுக்கு கனடாவில் வந்து அவங்க, அதுவும் டொரண்டோ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகம். ஸோ எல்லா துறையிலும் அவர்கள் சாதிக்கக்கூடியவர்களார். அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயத்தில் சிறு பிள்ளைகள், சிறுவர்கள், இளைஞர்கள் தற்கொலை எண்ணத்துக்கு போவதற்கான காரணம் என்ன? ஏன் அவர்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள்? இதை வந்து சற்று நமது சமூகம் சிந்திக்க வேண்டும். வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் உயர்வடைந்தது ஒரு சமூகமாக இருக்கக்கூடாது. ஸோ அடுத்ததாக நமது அடுத்த தலைமுறையை வளமான சமுதாயமாக மாற்ற வேண்டுமென்றால் அவர்களுக்கு தேவையான அறிவையும் உதவியும் நாம் வழங்க வேண்டும். ஸோ மிக ஒரு நல்ல ஒரு கருத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஸோ இப்பொழுது உங்களிடம் ஒரு கொஷன் ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது ஒருவர் மனதில் விரக்தியினால் ஏதோ ஒரு காரணத்தினால் தற்கொலை செய்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு போகாமல் ஒரு நண்பரிடம் போய் வந்து நான் இப்படி ஒரு தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லி அங்கே போகின்றார். போகும்போது அவருடைய மனநிலையை பற்றி நீங்கள் கூறுங்கள். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது நீங்கள் சொன்னதை வந்து ஒவ்வொரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து ஒரு நண்பர் உங்களிடம் வந்து உதவிக்கு நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று உங்கள்கிட்ட சொல்கிறார்கள் என்றால் ஒன்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், தற்கொலை செஞ்சீங்கன்னா நாங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் கதவை சாத்தியும் தற்கொலை பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒருவரிடம் என் நம்பிக்கையான ஒருவரிடம் சொல்கிறேன் என்றால் என்னை அறியாமலே நான் சாக விருப்பமில்லை, உதவியை நாடுகிறேன் என்றது அதுக்குள்ளே ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது உங்களை நம்பி வந்து சொல்கிறார் என்றால் உங்கள் மீது உள்ள நம்பிக்கை மிகவும் பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்து என் நண்பனோ இல்லை நான் நம்பிக்கை சொல்ல என்னை காப்பாற்றுவான், எனக்கு இந்த சூழ்நிலையில் உதவி புரிவான் என்ற ஒரு நம்பிக்கை, கூடுதலான நம்பிக்கை. அப்பொழுது சொல்வது வந்து அதை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இரண்டு விஷயங்கள். அவன் மீது கொண்ட வெறுப்பினாலும் நம்பிக்கை இன்மையினாலும் அந்த முடிவை அவன் எடுக்கிறான். ஆனால் வாழ வேண்டும் என்ற ஒரு அவனுக்குள்ளே இருக்கிறது. அதை இவரிடம் சொன்னால் எனக்கு ஒரு வழி கிடைக்கும், இல்லை ஒரு உதவி கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை. அவனை அறிந்தோ அறியாமலே அந்த ஹிடன் மெசேஜை உங்ககிட்ட எடுத்துன்னு வர. இதுதான் அந்த இருக்குல்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அப்படி ஒருவர் வந்து ஒரு நண்பரிடம் வந்து தன்னுடைய மனதை துறந்து ஒரு தன்னுடைய தற்கொலை விஷயங்களை சொல்லும் போது நாங்கள் அதை எவ்வாறு ஹேண்டில் பண்ணலாம்? இதில் முக்கியமாக நம்ம சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிறத வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ இவன் இப்படி தான் இருப்பான், இதனால சரி இவன் செத்துக்கு போகிறான்ட்டு ஏதோ ஒரு காரணம் நம்ம அதை வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் அணுகாமல், ஸோ அவரிடம் நாம் பரிவுடன் எதற்காக இந்த முடிவை எடுக்கிறார், ஏன் இந்த முடிவுக்கு வந்தார், இதை எப்படி செய்ய போகிறார், இதற்கான திட்டங்கள் வைத்திருக்கிறாரா என்று எல்லாவற்றையும் அவரை இந்த பேச்சினுடைய ஒன்றாக கவனிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அவருடன் தொடர்ந்து பேசும்போது அவருள்ள இருக்கும் மனநிலையை நாம் அறிந்து கொள்ள உதவும். அவருக்கு என்ன திட்டம், எப்படி தற்கொலைக்கு செய்ய போகிறார் என்பதை ஒன்று அறியலாம், இதற்கான திட்டம் என்ன என்பதை ஒன்று அறியலாம். அடுத்தது வந்து இதனால் எவ்வளவு பாதிப்பு குடும்பத்திற்கும் இல்லை மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த திட்டத்தை, இதை எல்லாத்தையுமே நாம் தெரிஞ்சுக்க வருவது ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய டேக் டைம் அண்ட் ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ என்கேஜிங் கான்வர்சேஷன். அப்போ அது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரிங் அவருடைய மனதில் உள்ளிருக்கும் எல்லா திட்டங்களையும் இல்லை எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் இரண்டு விஷயம். ஒன்று வந்து நாம் அவர்கிட்ட இருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். அதே வேளையில் அவர் மனதில் இருக்க பாரம் சற்று குறையும். ஸோ இதை வந்து ரெண்டு விதத்துலேயும் பயனளிக்கும் விதமாக இதை கேட்டுட்டு உடனே நாம் வந்து பேனிக் ஆகக்கூடாது.
அதாவது நான் வந்து ட்ரெயின் ப்ரொஃபஷனாக இருந்தால் அதை அணுகிற விதம் வேறு. ஓகே. இப்போ நண்பர்கிட்ட வந்து அது ட்ரைனிங் ப்ரொஃபஷனலாக இருக்க முடியாது. அவர் வந்து இது கேட்கக்குள்ள எம்பத்திக் வே ஆஃப் அட்டன் ரொம்ப அதை வந்து அவர் கவனமாக கேட்டு அதில் சாதாரணமாக இது எல்லாருமே செய்யலாம். எத்தனை பேருக்கு இது இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு இந்த டெக்னிக்கை இந்த மாதிரியான ஒரு முறையை கையாள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதாவது ஒருத்தவங்க வராங்க, நீங்கள் கேளுங்க, தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கினே இருக்கணும். அவங்கள்ட்ட கதைக்கு பொழுது ஒன்றாக அறிய நேரலாம். ஸோ இது வந்து அவருக்கும் உதவியாக இருக்கும், நமக்கும் உதவியாக இருக்குன்னா நாம் உதவி செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அவர் வந்து அவருடைய பாரம் குறையும். ஸோ மிகவும் நல்ல ஒரு விஷயம். அதாவது ஒருவர் உங்களை அணுகும் போது உங்களுடன் தற்கொலை முயற்சியை பற்றி சொல்லப்படும் போது டேக் டைம் அண்ட் எம்பத்திக்காக இருந்து கொண்டு கன்வர்சேஷனில் அவரை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கொண்டிருங்க. ஸோ மேற்கொண்டு நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்த பிறகுகளில் ஸோ அடுத்த கட்டமாக வேறு என்ன உதவிகளை செய்யலாம் நீங்கள்? இப்போ வந்து முழு இன்ஃபர்மேஷனும் எடுத்துட்டீங்க, சொல்கிறேன் நான் இப்படி தற்கொலை செய்ய போகிறேன், இந்த நாளில் இந்த ஃபேமிலி இப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை என்ன விதமாக நீங்கள் அதை அதில் இருக்கிற சீரியஸ்னஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து அவர் எடுத்துக்கிற முடிவை நான் வந்து இன்றைக்கே நான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா இமீடியட்லி நம்ம வந்து ஒரு 911 அடித்து அவரை கூப்பிட்டு இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. பட் அது மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, ஆனால் எப்போ செய்ய போகிறோன்னு ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறாருன்னா ஸோ வி ஹேட் டு அதை வந்து நம்ம வந்து அவங்க இமீடியட் குடும்ப உறுப்பினர். ஏன்னா இவர் இப்போ தனிமையில் இருக்கிறாருன்னா அதுக்கு வேறு. அவருக்கு வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ரெஸ் லைன், க்ரைசிஸ் லைன் நம்பர் இருக்குது, அதை கொடுத்தாருன்னா அவங்க வந்து பேசும்போது அந்த டீஎஸ்கலேஷன் டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அதில் ஒரு குறைக்கலாம். அடுத்தது வந்து இப்போ குடும்ப உறுப்பினர்களை நம்ம அதை பகிர்ந்துக்கும் போது இவர் இது மாதிரி திட்டத்தில் இருக்கால் அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம். அப்போ வந்து அவங்களுக்கு உதவிப்போம். இப்போ 2 வேலை, ஒன்று இமிடியேட், அதை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல், என்னை நம்பி வந்து சொல்கிறாரு, அதை நான் தெருவில் போகிறவங்க ஊரில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. அது நம்ம பார்க்க வேண்டிய, அதுவே வந்து அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். இப்போ நான் இவங்ககிட்ட போய் உதவி கேட்க போனால் இவன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க, 10 நாளைக்கு பின்னாடி செய்ய வேண்டிய இன்றைக்கே கூட போய் செஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு கவனிக்கணும். ஏன்னா கம்யூனிட்டிலே அதாவது ஒரு ட்ரெயின் ப்ரொஃபஷனல் இல்லாமல் சாதாரண மக்களும் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதை எப்படி கவனிக்கலாம், இல்லை அவங்க நண்பர்களோ உறவினர்களோ இல்லை குடும்பத்தில் நெருங்கிய நபர் எப்படி உதவி செய்யலாம்ன்றதை அறிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு வயது வந்தவரில் ஒரு அடல்ட் தான் வந்து சொல்லணும் இல்லை, ஒரு சின்ன பிள்ளைங்க கூட கான்வர்சேஷனில் வரலாம். ஸோ எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு ஸ்கூலில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப். இந்த கிட்ஸுக்கிட்ட இந்த கில் மை செல்ஃப்ன்ற வார்த்தை இப்போ அதிகமாக கேள்விப்படும். இப்போ இந்த நிலைமைக்கு எது தூண்டுதுன்னு அவங்ககிட்ட வந்து பேசும்போது அதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்கூல் லெவலில் இருந்தால் ஸ்கூல் கவுன்சிலரில் அவங்க டீச்சர்கிட்ட சொல்லக்குள்ள அவங்களுக்கான உதவிகளை பெறுவார்கள். அப்போ வந்து அவங்களுக்கு மனசில் இருக்கிறத என்னன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து பேரண்ட்ஸாக இருந்து அந்த ஹேண்டில் பண்ணலாம். இப்போ குடும்பத்தில்னு வரக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வரலாம். அப்போ வந்து 2 பேருக்குள்ள இந்த பிரச்சனைக்காக தீர்வே இல்லைன்ட்டு, ஏன்னா அது வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறோம், பண்பாடு கலாச்சாரம்ன்ற ஒரு போர்வையை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சுற்றிக்கினா அதில் வேறு 2 பேருமே 2 சைட்லையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். இப்போ கெனடியன் லைஃப்பையும் இருக்கணும், அதே சமயத்தில் என்னுடைய கலாச்சாரம் அது தவறு இல்லை. அதை வந்து ஒரு பச்சவந்தித்தனமாக யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்லதாக இருக்குது அப்போ நான் எடுத்துக்குவேன், கெட்டதாக இருக்குது அப்போ மாற்றி யூஸ் பண்ண, அப்போ இது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ வந்து நம்ம அது எந்த சூழ்நிலையை எவ்வாறு எடுக்கிறோன்றது தான் இருக்குது. ஸோ லைக் நீங்கள் சொன்னீங்க, அதாவது அவரை வந்து அன்பான் பண்ணோ அல்லது 24 hours கிரைசிஸ் லைன் கனெக்ட் பண்ணலாம், ஃபேமிலியோட கதைக்கலாம். ஸோ நேர்களே, உங்களிடம் இப்படியான ஒரு நிகழ்ச்சி கழிப்பறவர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது ஒரு சூசைடல் தாட்ஸ்லேருந்து வந்து கதைக்கும் போது டேக் யூர் டைம், எம்பத்திக் கன்வர்சேஷன், கெட் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பர்சன், நோ ஜட்ஜ்மெண்ட், காம் பிஹேவியர்ஸ், அண்ட் தென் நீங்கள் வந்து அவையில் தேவையான இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியை பற்றி இது கொஞ்சம் சொல்லுங்கள். ஒருவர் வந்து உங்களிடம் வந்து தற்கொலை செய்ய போகிறோம் என்று சொல்லும்போது ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் நீங்கள் அதை சொல்லலாமா? ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக என்கிட்ட வருதுன்னா இட்ஸ் 100% கான்ஃபிடென்ஷியல். இதை வந்து அவங்க குடும்ப உறுப்பினர் கூட என்ன பகிர்ந்து கொள்ள முடியாது. ஓகே. ஸோ நண்பரோ குடும்ப உறுப்பினர் இருந்தாலும், ஏன்னா ஒன்லி
என்கிட்ட மட்டும்தான், ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட மட்டும்தான் அவருடைய எண்ணங்களை பகிர்ந்துருக்காரும் போது அவருடைய கன்சர்ன் இல்லாமல் அவர் என் குடும்ப உறுப்பினர் இவர்கிட்ட தான் நீங்கள் சொல்லலான்னா நான் சொல்லலாம். பட் அதர்வைஸ் 100% டோட்டல் கான்ஃபிடென்ஸ் ஒன்லி வித் மீ. அதே வந்து இவருக்கு வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா அப்போ முடியாத சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னா போலீஸ் ஆர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், இவங்க 2 பேர்கிட்ட தான் நான், ஒரு டாக்டர்கிட்டமோ இல்லை இந்த போலீஸிடமோ, ஏன்னா அவங்க என்கொயரி கணக்கில் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மென்டல் ஹெல்த் ஆக்ட் சட்டப்படி அது வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நேர்களே மிகவும் அழகாக பல்வேறு விஷயங்களை பற்றி கைத்து கொண்டிருக்கின்றார். ஸோ எழில் வந்து நாங்கள் எப்பொழுதும் தற்கொலைக்கான காரணங்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது நாங்கள் இந்த தற்கொலை செய்யப்படுகிற பர்சன் இந்த விஷயத்தை மாத்திரம்தான் ஃபோக்கஸில் கொண்டு வருவோம். ஆனால் எழில் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒருவர் தற்கொலைக்குள்ளாக போய் தற்கொலை செய்யணும் என்ற ஒரு ஐடியேஷனுக்குள்ளால் போய் பிளான் பண்ணி தற்கொலை செய்த பிறகு அந்த ஃபேமிலிக்கு என்ன நடக்கிறது, அந்த க்ரீஃப் ப்ரோசஸ் அதுகளை பற்றி சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்டிக்மாம் அதோட வேறும் என்ன, அதாவது இவங்க வந்து தற்கொலை ஒன்று தான் முடிவு என்று முடிவு எடுக்கும் பட்சத்தில் அதற்கான பின் விளைவுகளை அவர்கள் சிந்திப்பதில்லை. அது ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது குடும்ப சூழ்நிலை, அந்த குடும்பம் அவரை நம்பி இருந்தவர்கள், இல்லை அந்த குடும்பத்தில் இப்போ சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இது யாராக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ வந்து அவங்களுக்கு எந்த விதத்தில் உதவுன்னா அவங்களுக்கு வந்து க்ரீஃப் கவுன்சிலிங், ஸோ அதனால் சப்போர்ட், இதில் நிறையா இன்வால்மெண்ட், இது ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற வாரியான பாதிப்பு ஏற்படும். ஒரு குடும்பத்தில் உழைக்க நபரோ இல்லை வருமானத்தை ஈட்டுபவராக இருந்தால் அந்த குடும்பம் முழுமையாக பாதிக்கப்படும். மனைவியோ இல்லை கணவனோ பிள்ளைகளோ எல்லாருமே பாதிக்கப்படுகிறார்கள். பொருளாதார ரீதியாக மட்டுமில்லாமல் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ நல்லது நேர்களே, இத்துடன் நாங்கள் அது ஒரு சரியான டெப்த்தாக போக எங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னென்னு சொன்னால் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் தான் அதை பற்றி கதைக்கலாம். ஆனாலும் அதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக தற்கொலை பற்றிய சில இன்ஃபர்மேஷனை உங்களுடன் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்துலா பத்மநாதன் அண்ட் எழில் சுப்பிரமணியம். நன்றி, வணக்கம்.